that wonderful song talking about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான பாடலை பாடினதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை Of தெரிவித்துக் course, we had Jonathan and Prabhakar together with us for the last 2 years. Of course, Prabhakar got graduated last Friday. கடந்த 2 ஆண்டுகளாக ஜோனத்தனும் சகோதரர் பிரபாகரும் இணைந்து நம்முடைய ஆலயத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And we'll give a send off for Prabhakar next Sunday because he is going to preach next Sunday and that will be the last Sunday he will be with us. அடுத்த வாரம் சகோதரர் பிரபாகர் நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நாம் வழியனுப்பு விழா வைத்து அவரை அனுப்பிவிடுவோம். But Jonathan is going, I think, today or tomorrow. So both of them ministering together in GBC. This is the last day. இந்த வாரம் கூட ஜோனத்தன் சகோதரர் இந்த வாரம் அவர் வீட்டுக்கு கிளம்புவதாக இருக்கிறதுனால கடைசி வாரமாக இருவரும் சேர்ந்து ஆண்டவரை இந்த இடத்திலே மகிமைப்படுத்தினார். So it was a wonderful experience to have, or a delight to have both of you together, cooperating with us in the worship of God. கடந்த 2 ஆண்டுகளாக நம் மத்தியிலே இருவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். So and nice to have Pastor Manava after a long time. I wish he had preached today, but he has been so busy, and I think he went to Guwahati and came, I think, this morning. So we'll give him a break today. ரொம்ப நாள் கழித்து பாஸ்டர் மனோ அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கள் மிகுந்த பிரயாணப்பட்டு வந்ததுனால அவர்களுக்கு நாம் பிரசங்கம் பண்ணுவதற்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு மற்றொரு முறை கொடுப்போம். Okay, so we have been studying through the book of Matthew, the Gospel of Matthew. மத்தேயு சுவிசேஷத்தின் வாயிலாக நாம் கடந்த சில வாரங்களாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். A father and a son arrived in a small town. ஒரு தகப்பனாரும் அவருடைய மகனும் ஒரு ஊருக்கு வந்தார்கள். They were looking for an uncle, that is his father's what is that uncle means Siddhappa, looking for in that town, and they haven't seen this uncle for long time. தகப்பனோடு வந்த அந்த சிறு பையனோடு அவங்களுடைய சித்தப்பாவை தேடி அவங்க வந்திருந்தாங்க அந்த ஊருக்கு. And so they were searching for him and they could not find. Finally the father pointing across the junction to a man, and he said to son, saying that there goes my uncle. அவங்க சித்தப்பாவை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து தேடும்போது தூரத்தில் பார்த்து ஒரு மனிதரை பார்த்து அவங்க அப்பா தோ அங்கே தான் உங்கள் சித்தப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கை காட்டினாங்க. And his son asked him, how do you know when you have not seen him before? அப்பா நீங்கள் அவங்கள ரொம்ப நாள் பார்த்ததில்லையே, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, எப்படி அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அந்த மகன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேட்டார். And he told his son, I know him because he walks exactly like my father. எனக்கு உங்கள் சித்தப்பாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது எப்படின்னா எங்கள் அப்பாவை போலே அவர் நடக்கிறார், அவர் நடைய வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். So we have so many experiences like that, so for family members or we know that uncles and all, or family members, they walk and talk like exactly like their brothers. நிறைய நேரங்களில் நம்ம குடும்பங்களில் கூட பார்த்தோம்னா நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் போலவே நடப்பாங்க, அவங்கள போலே பேசுவாங்க. அவங்கள வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So we have been studying the book of Matthew and we are talking about the marks of a disciple. நாம் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து ஆண்டவருடைய அடையாளங்களை, இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை குறித்து mark of a disciple, சீஷத்துவத்தின் அடையாளங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். A true disciple will always reflect the master, Lord Jesus Christ. உண்மையான சீஷன் தன்னுடைய எஜமானை போல பிரதிபலிப்பார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். And a true disciple will always walk or talk like the master. உண்மையான சீஷன் அல்லது உண்மையான சீஷத்துவம் என்ன என்றால் நம்முடைய எஜமானை போல நாம் பேசுவதும் எஜமானை போல நாம் நடந்து கொள்வதிலே அது வெளிப்படும். So Matthew is all about Jesus being the Messiah or the king. மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவே மேசியா என்கிற அந்த உண்மையை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். And from chapter 1 we said the first mark of a true disciple is the one who acknowledges Jesus as the promised king.
முதலாவது அடையாளம் இயேசுவை வாக்களிக்கப்பட்ட ராஜாவாக அங்கீகரிப்போம் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்தோம். From chapter 2, we have studied that the second mark of a true disciple is he accepts Jesus as the king. இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்த்த விஷயம் என்னவென்றால் வாக்களிக்கப்பட்ட ராஜாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். And the third mark of a disciple from chapter 3 is that he is the one who announces Jesus as the promised king. மூன்றாவது அதிகாரத்திலே இயேசுவை வாக்களிக்கப்பட்ட ராஜாவாக அறிவிப்போம் என்று நாம் பார்த்தோம். And the last week from chapter 4 verses 1 to 11 we said a true disciple is the one who act like Jesus the king in temptation. நான்காவது அதிகாரத்திலே இயேசு ராஜாவை போல் செயல்படுவோம், சோதனையிலே நாம் எப்படி செயல்படுவோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். So today we have come to a very important passage that is in the same chapter 4 verses 12 to 25. இந்த நாளில் கூட நான்காம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் முடிய நாம் தியானிக்க இருக்கிறோம். And this is between the temptation of Jesus Christ and chapter 5 is the sermon on the mount. இந்த பகுதியிலே கூட இயேசு கிறிஸ்துவின் சோதனையை குறித்தும் 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்தை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். So it is between these two important things this passage is falling. இந்த குறிப்பிட்ட பகுதி இந்த இரண்டு முக்கியமான சம்பவங்களுக்கு நடுவாக சொல்லப்பட்ட இந்த பகுதியாக இருக்கிறது. Therefore it has a particular meaning. இதற்கு ஒரு முக்கியமான அர்த்தம் காணப்படுகிறது. We already from chapter 28 of Matthew we said that Jesus has given us the great commission. The great command is to go and make disciples. நாம் 28ஆம் அதிகாரத்திலே பார்த்தது போல இந்த பிரதான கட்டளையாகிய உலகம் எங்கும் சென்று சீஷர்களாக மாற்றுங்கள் என்கிற அந்த கட்டளையை குறித்து நாம் பார்த்தோம். And this book is all about making disciples for Lord Jesus Christ. இந்த சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் முழுவதுமாக சீஷத்துவம் அல்லது சீஷர்களாக மாற்றுவதை குறித்ததான கருப்பொருளை நாம் பார்த்து கொண்டு So the fifth mark of a disciple from the passage that we already read is that a true disciple is the one who adhere to King Jesus' model of discipleship. இந்த அதிகாரத்திலே கூட 5வது அடையாளமாக இயேசு ராஜாவின் சீஷத்துவத்தின் மாதிரியை கடைபிடிக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் காண இருக்கிறோம். So this is the beginning of the public ministry of Lord Jesus Christ, the passage that we read. இந்த பகுதியிலே கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை பொதுவாக வெளியிடங்களிலே செய்ய ஆரம்பித்ததை குறித்ததான பகுதியாக காணப்படுகிறது. And verse 12 of chapter 4 tells us that Jesus heard that when John has been taken into custody, he withdrew into Galilee. 12வது வசனத்திலே யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் என்கிறதாக நாம் பார்க்கிறோம். Okay, trying to put the one point at a time, but all the points are coming together. No problem, you get everything together. So okay, it's fine. Okay, the first we talked about, so we are going to talk about the three aspects of global discipleship from this passage, that is verses 12 to 25. இந்த இடத்திலே கூட ஒரு முக்கியமான 3 அடையாளங்களை குறித்து நாம் அல்லது அம்சங்களை குறித்து நாம் காண இருக்கிறோம். The first is if you want to be a disciple, if you want to make disciples, you must know the message of discipleship. நீங்கள் ஒருவரை சீஷராக அல்லது சீஷத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக ஒரு உண்மையான சீஷனாக இருக்க வேண்டும். You must know the real message of the discipleship. சீஷத்துவத்தின் முக்கியமான அந்த செய்தியை நாம் அறிந்திருக்க வேண்டும். And we see that Jesus had the message. He is going to preach the same message his forerunner John the Baptist preached. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானன் என்ன விதமான செய்தியை அவர் பிரசங்கித்தாரோ அதே விதமான செய்தியை பிரகடனப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். But I want you to notice the place Jesus has chosen for preaching his first message. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் பிரசங்கத்தை செய்வதற்கு எப்படிப்பட்ட இடத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம். And as per Matthew, it is he has chosen Galilee to start his public ministry. மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் கலிலேயா என்கிற பகுதியை தெரிந்து கொண்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். But when we compare Matthew with John, we know that Jesus started his ministry not in Galilee, but at least in the beginning
after his temptation, it was in Judea. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்திலும் யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்திலும் பார்ப்போமே என்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை கலிலேயாவில் அல்ல, ஆனால் அவர் யூதேயாவிலே ஆரம்பித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். That means verses chapter 4 of Matthew, verses, what was the last verse 11, and between verse 11, between verse 12, there have been almost 1 year gap, which Matthew is purposely he is overlooking. 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கும் 12ஆம் வசனத்திற்கும் இடையிலே கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. Because as per John's gospel, after his temptation, Jesus did so many ministries in Judea. யூதேயா பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியம் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். John chapter 1 tells us about calling of Andrew and Peter, Philip and Nathanael, the first 4 disciples. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட 4 பேரை இயேசுவானவர் அழைக்கிறார். அந்திரேயு, பேதுரு, பிலிப்பு மற்றும் நத்தானியேல். And chapter 2 of John tells us that after that he did a miracle in Cana, turning water into wine. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கானாவூரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின அந்த அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். Same chapter of John 2 tells us that he immediately after that he went to the temple and cleansed the temple for the first time. அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவானவர் ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்திலே உள்ள அந்த காரியங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Then John also tells us that Jesus had an encounter with Nicodemus, chapter 3. 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமுவுடன் இயேசு கிறிஸ்து சந்தித்தார் என்பதை குறித்ததான பகுதியை நாம் பார்க்கிறோம். Then after chapter 3, chapter 4 tells us that from that place, from Jerusalem, he is traveling, or Judea, he is traveling back to his native place as Galilee, and on the way he came to Samaria and met the Samaritan woman. இங்கே யூதேயா ஊழியத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து கடந்து செல்லும் பொழுது சமாரியாவுக்கும் வந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். So these many things have happened in between, but Matthew is not recording any of those things, but because his main point is focusing the ministry of Jesus, the bulk of ministry in Galilee. இந்த ஒரு வருட காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இவ்வளவு நடந்திருந்தாலும் மத்தேயு அதையெல்லாம் குறிப்பிடாமல் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த பகுதியிலே அவர் சொல்கிறார். Okay, so Jesus is selecting a place like Galilee for his public ministry. இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளிப்படையான ஊழியத்திற்கு கலிலேயா என்கிற இப்படிப்பட்ட இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். So chapter 4, first 11 verses, it is told to us that Jesus became so victorious over Satan. இந்த 4ஆம் அதிகாரம் முதல் 10-11 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சாத்தானை எப்படி மேற்கொண்டார் என்கிறதான அந்த பகுதியை நம்மால் காண முடிகிறது. Bible says unless you bind the strong man you cannot enter his house. So Jesus, he bound the strong man, that is Satan, by defeating him through his temptation. Right now he has access to go along with the ministry. நம் வேதத்திலே பார்க்கலாம், முதலாவது பலவானை கட்ட வேண்டும், அப்படி என்றால் தான் நாம் அந்த வீட்டிற்குள்ளாக செல்ல முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவானர் இங்கே சாத்தானை மேற்கொண்டதுக்கு பிற்பாடாக ஊழியத்தை செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். So Jesus wanted to enter the house or the place known as Galilee, as the rest of the verses in verse 16 says, it was a place full of darkness, a place full of death. இங்கே கூட நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானர் ஊழியம் செய்ய முற்பட்ட இடம் எப்படி என்றதாக பார்க்கிறோம் என்றால், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இருளில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. Friends, hello, are you listening to me? Tell me, 35 years ago, if somebody is telling you to come to Hosur, will you come to Hosur? 35 or 40 years ago. ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை ஒசூருக்கு வர வேண்டும் என்று அழைத்திருந்தால் நீங்கள் வந்திருப்பீர்களா? Many of us would not have. Maybe because of compulsion or there was no other way, many of us came to Hosur. Maybe 40 years ago or 50 years ago. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒசூர் பகுதிக்கு வருவதற்கு யாரும் அதிகமாக விருப்பப்படாத சூழ்நிலையாக காணப்பட்டது. Selvaraj Anand is here. How many years? அண்ணா எத்தனை வருஷமாக ஒசூரில் இருக்கீங்க?
Huh? 40? 44 years. 44 years. You ask him, what was Hosur 44 years ago? நீங்க ஒருவேளை அண்ணனிடத்திலே 44 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒசூர் எப்படிதாக இருந்தது என்று கேட்டீர்கள் என்றால் அவர்களால் சொல்ல முடியும். Hosur was a place of punishment transfer. That some people make some mistake in government office, punishment transfer. ஒசூர் பகுதி எப்படியாக இருந்தது என்றால் யாராவது தவறு செய்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக ஒசூருக்கு மாற்றி விடுவார்கள். And Hosur was in fact Kosur, like we say that it's a place of machar or place of mosquito. ஒசூரை இன்னொரு வகையை சொல்லணும்னா ஒசூர்னு சொல்லாம கொசு ஊருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய கொசு இருக்குதுங்க. So that was the kind of place, and now we know that people are giving bribe to come to Hosur, like for government officers. After 44 years, now people are paying lakhs of rupees as bribe to come and take a position in Hosur. ஆனா சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குது என்று பார்த்தோம் என்றால் நிறைய பேருக்கு இப்போ ஒசூருக்கு வர ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து கூட எப்படியாவது ஒசூருக்கு வந்துடணும்னு யோசிக்கிற நிலைமையாக மாறி இருக்கிறது. And Hosur was a place of robbers. When I was studying in ACA, after 7 o'clock coming from Hosur to Jimangalam, was such a terror. We were so afraid of traveling by bus or bike. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட பாஸ்டர் இங்கே ஏசியில் படித்து கொண்டு இருக்கும்போது ஒசூர்லேருந்து ஜீமங்கலம் இல்லை ஏசிக்கு வரணுன்னா இங்கே நிறைய திருடர்கள் இருப்பாங்க. அதனால் 7 மணிக்கு மேலே வர்றது பெரிய கஷ்டமாக இருக்கும். And plus, Hosur was a place of murder. He says, people who want to kill somebody from Bangalore, they'll bring that person nicely here in Hosur and kill, because it is between two states. And no police will take action, because he's a Karnataka person. Hosur police will say that, we have nothing to do with that. So that's the kind of place Hosur was. அது மாத்திரமல்ல, ஒசூர் மிக ஒரு மோசமான பகுதியாக இருந்தது. எப்படி என்றால் பெங்களூர்லேருந்து யாராவது அடிக்கணும் இல்லை கொலை செய்யணும்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து செஞ்சுருவாங்க. ஏன்னா கர்நாடகா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் இடையில இந்த பகுதி இருக்கிறனால யாரும் உடனே ஆக்ஷன் எடுப்பதற்கு கடினமாக இருக்கும். அதனால இந்த பகுதியை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தாங்க. So Hosur was such a notorious place in Tamil Nadu, and many places, even Tamil Nadu people don't know that Hosur is in Tamil Nadu. ஒசூர் அப்படிப்பட்ட ஒரு மோசமான பகுதியாக ஊராக இருந்துச்சு. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் கூட ஒசூரை பற்றி தெரியாமல் இருந்துச்சு. So that was the kind of condition the Galilee. If it 44 years or 50 years, how was Hosur? That was the place of Galilee when Jesus began his ministry. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது கலிலேயாவும் இப்போ ஒசூரை பற்றி நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஊராக தான் காணப்பட்டது. Please read with me to the 1 Kings chapter 9 verses 11 and 12. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11 and 12. 11 மற்றும் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிக்குமாறு உங்களுக்கு. Okay, tell me, what did you read? கொஞ்சம் பழகி சொல்லுங்க. நீங்கள் she read, Elizabeth and read the passage. So what was this Galilee area? Who gave 20 cities of Galilee to whom? யாரு 20 நகரங்களை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. Who gave? Solomon. Solomon, for the building of his temple, Hiram, king of Tyre, he helped him with everything because of his father David asked him. He gave him timber, wood, gold, everything for the building of the temple. எருசலேமிலே ஆலயம் கட்டுவதற்கு சாலமோனுக்கு உதவி செய்த ராஜா தீருவின் ராஜாவாகிய ஈராம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் கொடுத்தார் என்றால் தாவீதோடு அவருக்கு இருந்த அந்த உறவினாலே இந்த ஆலயம் கட்டுவதற்கு இந்த ஈராம் ராஜா எல்லா தேவையான மரங்கள் தேவையான உதவிகளை அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். And Solomon wanted to express his gratitude. He wanted to say big thank you note to Hiram. இப்போ சாலமோன் ராஜா வந்து ஈராம் ராஜாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பொருளுக்கு கைமாறாக சில காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். So he gave a gift not in money, but he gave 20 cities of Galilee to Hiram, the king of Tyre. ஆனால் அவர் பணமாகவோ பொருளாக கொடுக்காமல் தன் ராஜ்யத்திற்கு சொந்தமான 20 நகரங்கள்
கலிலேயாவை சேர்ந்த 20 நகரங்களை பரிசாக அவர் கொடுத்தார். It's like, when we have wedding, so many people give us gift. In the night, we collect all the gifts and we want to open the packet and see what is there inside the gift. திருமண அன்பளிப்பில் கூட இரவு நேரங்களிலே அந்த பரிசு பொருள்கள்லாம் எடுத்து நம்ம பிரித்து பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. So Hiram was very excited and he wanted to come and visit the 20 cities that Solomon gave to him. எப்படி திருமண பரிசுகளை பிரித்து பார்க்கும்போது சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி இந்த ஈராம் ராஜா கிடைத்த அந்த 20 நகரங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக அவர் வந்தார். So just like many of us will be disappointed seeing many clothes, many many things that we will never use, good for nothing things, just like that we will be disappointed. Here Hiram was very disappointed. These 20 cities were useless, good for nothing cities. எப்படி திருமண பரிசளிப்பிலே இந்த கடிகாரம் நிறைய வந்திருந்தா நமக்கு அது உபயோகமாகாமல் இருக்குமோ அதே வண்ணமாக இந்த ஈராம் ராஜா இங்கே வந்து அந்த 20 நகரங்களை பார்க்கும்போது ஒன்றுத்துக்கு உதவாத இடத்துலையா நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். So that was Galilee, and look, Jesus is selecting an unusual, unlikely place to start his ministry of discipleship. இப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்தை சார்ந்த இடம் தான் இந்த கலிலேயாவை சேர்ந்த பகுதி. இப்படிப்பட்ட வழக்கத்திற்கு மாறான ஒரு இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். And next is that after Solomon, kingdom was divided into two, southern kingdom and northern kingdom. சாலமோன் ராஜாவான பொழுது இஸ்ரவேல் தேசம் வடக்கு தேசமாகவும் தெற்கு தேசமாகவும் 2 இடமாக பிரிந்து விட்டது. We know that the southern kingdom was just like India. Southern states are kind of more developed. Southern kingdom was developed, and the northern kingdom was not very much developed. It was consist of 10 tribes. எப்படி இப்போ தென்னிந்தியா வட இந்தியான்னு நம்ம பார்க்குறப்ப தென்னிந்தியாவில் கொஞ்சம் நல்ல படித்தவர்கள் இன்னும் முன்னேற்றம் அடைந்த நிலை இருக்கிறதோ அதே வண்ணமாக அங்கே தென் இஸ்ரவேலிலும் வட இஸ்ரவேலிலும் தென் இஸ்ரவேல் மிகவும் பிரசித்தி பெற்றதாக காணப்பட்டது. And northern part of this place is known as Galilee, or we talk about, they are known as in one single term known as Samaritans because of the Assyrian captivity. இந்த வட இஸ்ரவேல் தேசத்தை சமாரியர்கள் இருந்த இடமாக கருதப்பட்டது. Right from Samaria all the way to north, extreme north, the 10 tribes, that is the bulk of Israel. It was these 10 tribes, and they were not even considered to be God's people because of their idol worship. சமாரியாவிலிருந்து மேலே கலிலேயா வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கோத்திரங்கள் ஆக சேர்ந்தது தான் இந்த வட இஸ்ரவேல் தேசம். இதிலே அவர்கள் தங்களுடைய விக்கிரக ஆராதனை வழிபாட்டின் மூலமாக அவர்கள் பின்தங்கிய நிலையிலே காணப்பட்டார்கள். So they were ethnically and spiritually considered to be polluted people or polluted tribes, and the southern people looked northern people with contempt. அது மாத்திரமல்ல, இந்த வட இஸ்ரவேல் 10 கோத்திரத்தில் வாழ்ந்த மக்கள் இன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மாசுபட்டவர்களாக காணப்பட்டார்கள். எனவே இந்த தென் தேசத்திலே இருந்த இஸ்ரவேலர்கள் அவர்களை குறைவாகவே மதிப்பிட்டு பார்த்தார்கள். But Jesus, he selected this rejected place or looked down place for his ministry. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இப்படி கீழாக பார்க்கப்பட்ட இந்த மனிதர்கள் மத்தியிலே கலிலேயாவிலிருந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. It's like, we are getting an offer to minister in New York City. Somebody is telling, Pastor, you have a church is calling you to minister in New York City. Maybe many of us will jump and take that chance, We want to be in the cultural centers of the world, or talk about, many of us are excited to be ministering in such kind of great places. ஒருவேளை போதகருக்கு நியூயார்க்கில் நீங்கள் பாஸ்டராக வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை யாருக்கு கூப்பிட்டாலுமே உடனே நம்ம போகிறதுக்கு ஆசைப்படுவோம், நியூயார்க் போன்ற அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில். But come and work in Thotagiri or in Bihar. Many people are not very excited about, maybe going to Bihar or some very secluded place. Many people are not very happy. ஆனால் தோட்டகிரியிலையோ இல்லை ஒரு குக்கிராமத்திலையோ பீகார் போன்ற ஒரு இடத்துல வாங்க ஊழியத்துக்கு வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நிறைய பேருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். So that was the kind of a very unusual, unpopular kind of a place was Galilee. அப்படிப்பட்ட
விசித்திரமான இல்லது யாருக்கும் விருப்பமில்லாத வழக்கத்துக்கு மாறான இடமாக காணப்பட்டது தான் இந்த கலிலேயா என்கிற So பகுதி. verse 12 tells us that Jesus withdrew to Galilee. Then he came to Nazareth. He even left Nazareth and he came to a place known as Capernaum. 12-13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட கலிலேயாவிலிருந்து இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். And we know that Jesus made Capernaum, this part of Galilee, as the headquarters for his ministry. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிற இந்த இடத்தை தம்முடைய ஊழியத்தின் தலைமை இடமாக வைத்து செயல்பட ஆரம்பித்தார். And the Zebulun and Naphtali were two of the 10 tribes of Israel, considered to be nothing in the sight of the rest of the Israel, the Jewish people. இந்த யூத மக்களின் பார்வையிலே செபிலோன் மற்றும் நப்தலி என்கிற இந்த 2 கோத்திரத்தை சேர்ந்த இடத்தை மிகவும் தாழ்வாக ஒன்றுக்கும் உதவாத இடமாக தான் பார்த்தார்கள். But Jesus started his ministry because he was in fulfillment of the prophecy. It was in perfect plan of his father to start his ministry in this place. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பிதாவின் திட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றும்படியாக இப்படிப்பட்ட இடத்திலே தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்ததாக நாம் பார்க்கிறோம். Jesus starting his ministry in Galilee is not an accident or an incident, but is an appointment by his divine father. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை கலிலேயாவில் ஆரம்பித்தது ஒரு விபத்தோ அல்லது தற்செயலாக நடந்த காரியம் அல்ல, ஆனால் தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இப்படியாக அவர் செய்தார். That's why Matthew is quoting again from that Isaiah chapter 9 verses 1 and 2, saying these verses 15 and 16 is a quotation from Isaiah 9 1 and 2. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின அந்த புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே குறிப்பிட்டிருந்த அதே வசனத்தை இங்கே 15 மற்றும் 16வது வசனத்திலே நாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. So Jesus chose a place of great need to start his ministry and start preaching his message. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து பிரசங்கிக்க ஆரம்பித்த அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது என்றால், இப்படிப்பட்ட தேவையுள்ள இடத்திலே தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்ததாக நாம் பார்க்கிறோம். Jesus chose a place that nobody would choose for starting a ministry. தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு இப்படிப்பட்ட இடத்தை யாராலும் தேர்ந்தெடுக்க முடியாத இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்ததாக நாம் பார்க்கிறோம். Not only that, we know that when God became human, that is incarnate Jesus identified himself with the terminology. Jesus was called as a Galilean. அது மாத்திரமல்ல, மனித உருவெடுத்த தெய்வ குமாரன் தம்மை கலிலேயன் என்கிறதாக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பி அதை செய்தார். It's not like somebody is calling you American. We know that the word American has place of status symbol is there, power, money and all. When you say he's an American, that's a kind of a good terminology. It's a terminology of status. ஒருவேளை நம்முடைய தரத்தை உயர்த்துகிறதாக நாம் ஒருவேளை இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் என்று சொன்னால் அந்த தரம் உயர்த்தப்படும். But tell me, what do you mean by Galilean? Jesus was many times called Galilean. ஆனால் கலிலேயன் என்று அழைக்கப்படுவதன் அர்த்தம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? It's not a good word. He says he's a rebel. It says, are you from Galilee? When the disciples also were asked in Jerusalem, you are also a Galilean. So Galilean means zero, good for nothing, rejected, rebel. That's the kind of terminology. ஆனால் கலிலேயன் என்று அழைக்கப்படுவதோ மிகவும் மதிப்பு அற்ற நிலையிலே ஒன்றுக்கும் உதவாத இடத்திலிருந்து வந்தவர்களாக தான் கருதப்படுவார்கள். அப்படிப்பட்ட பெயரை இயேசு கிறிஸ்து தமக்கு எடுத்துக்கொண்டார். So friends, what I'm trying to say is that God has called each one of us to be a disciple of Lord Jesus Christ. இந்த வேளையிலே கூட இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவருடைய சீஷராக அழைத்திருக்கிறார். And God wants us to, God has placed us in different places for ministry. அப்படிப்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலே அழைத்து ஒவ்வொரு இடத்திலே நம்மை அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். So based on somebody working in America or anywhere else, we should not mark them or give them status based on that. But wherever they are working, they are
there by the divine appointment of God. ஒருவேளை அமெரிக்காவிலே வேலை செய்கிறார்கள் அல்லது அமெரிக்காவிலே அவர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை நாம் உயர்வாக பார்க்காமல் எல்லாரையும் ஒரே சமமாக பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். So whether he is the pastor of a church of 5,000 people or 10 people, in the sight of God they are appointed or called for that kind of a ministry. ஒருவேளை 5000 பேர் கொண்ட சபைக்கு போதகராக இருப்பவரும் 10 பேர் கொண்ட சபைக்கு போதகராக இருப்பவரும் ஆண்டவருடைய பார்வையிலே சரிசமமாகவே காணப்படுகிறார்கள். My call is that I'm encouraging you to find the place of ministry that God has called you. நான் உங்களை இப்பொழுது உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You are a teacher in ACHS, that is not your choice. God has placed you there with a purpose. ஒருவேளை நீங்கள் ACHS ஸ்கூல்லே ஆசிரியராக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். Or you are working in a company, or you are doing a business. Whatever is that, it is God's selection for you. God has put you there. நீங்க எங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து அங்கே உங்களை வேலை பார்க்கும்படி அமர்த்தியிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டும். People may evaluate you based on where you work and the position that you hold. ஆனால் ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நாம் வேலை செய்கிற இடத்தை பொறுத்து நாம் வைத்திருக்கிற காரியங்களை வைத்து நம்மை மதிப்பிடலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்வதில்லை. But God wants us to identify ourselves not with the great people. God wants us to identify ourselves with insignificant people. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் நாம் இருக்கிற இடத்திலே நம்மை நாம் செய்கிற வேலை நிமித்தமாக அடையாளப்படுத்த அழைக்கிறார். So we are called to do the same thing what Jesus did, verse 17. From that time Jesus began to preach and say, repent, for the kingdom of heaven is at hand. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே என்ன செய்தாரோ அதை செய்வதற்காகவே உங்களையும் என்னையும் இன்று அழைக்கிறார். அதிலே 17வது வசனத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். Friends, you may feel that the place that you work is full of darkness. There is full of tension and stress. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை காணப்படலாம். அங்கே பல பிரச்சனைகள் காணப்படலாம். But Jesus was placed in a place of darkness like Galilee to be the light to the Gentiles, light to the nations. இதே வண்ணமாக தான் இயேசு கிறிஸ்துவும் கூட கலிலேயா என்கிற அந்த இடத்திலே இருள் சூழ்ந்த அந்த இடத்திலே வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக அவரை அங்கே வைத்திருந்தார். பிதாவானவர் அவரை அங்கே வைத்திருந்தார். அதே வண்ணமாக தான் உங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். So wherever you are working, wherever you are serving, is the service to God. You may not be a pastor, you may not be a preacher, you may think that I am nothing, but God has placed you there with a purpose to preach the message of the gospel. ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கியாராகவோ போதகராகவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே ஆண்டவரை வெளிப்படுத்துமாறு உங்களை அங்கே வைத்திருக்கிறார். So that's the first point I'm talking about. The message of discipleship is given to you and you need to seriously think about it and you need to preach that. இதே வண்ணமாக சீஷத்துவத்தின் செய்தியை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிற இடத்திலே காணப்பட அழைக்கப்படுகிறோம். And last week I was watching on Facebook and somebody went to the place known as Malta where William Carey has ministered. கடந்த வாரத்திலே கூட மால்டா என்கிற இடத்திற்கு வில்லியம் கேரி சென்றார் என்கிற செய்தியை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். And somebody has put a pastor has put on the Facebook the sepulcher of William Carey's son. His name is Peter Carey, who was 5 years old and he was died of dysentery and he died in a village there. அங்கே கூட வில்லியம் கேரியின் 5 வயது மகன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்தில் கல்லறையை அவர் பார்த்ததாக அங்கே the first time I have seen, I have heard about Peter Carey dying, but that's the first time that his sepulcher or his tomb is there, well preserved, with all names are written there in a village. Still it is a village. This is 200 years ago has happened, and still it is a village of darkness. 200 வருடங்களுக்கு முன்பாக வில்லியம் கேரியின் மகனாகிய பீட்டர் கேரி என்றவர் அந்த சிறு மகன் புதைக்கப்பட்ட அந்த கல்லறை இன்னும் காணப்படுகிறது. அந்த இடம் இன்னும் ஒரு சின்ன கிராமமாக தான் இருக்கிறது, இன்னும் முன்னேறவில்லை. So then I was thinking that, if this village is of such condition now, then I was trying to think
225 years ago, when William Carey came, think about India. So I was thinking, how come he chose this village name is Mudanabatti, okay, where he died. And that village, still it is a village, interior village, 250 years ago. I was unimaginable. And I was thinking that how come he went to that kind of a remote place. 200 வருடங்களுக்கு மேலான பிறகு கூட அந்த கிராமம் இன்னும் முன்னேறவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் காணப்படுகிறது. ஆனால் 200-250 வருடங்களுக்கு முன்பாக அந்த கிராமம் எவ்வளவு மோசமான நிலையில் இருந்திருக்கும் என்பதை நான் யோசித்து So பார்க்கிறேன். that's what missionaries did. They did not go to popular places, but they went to unlikely places, unpopular places, or notorious places they went as missionaries preaching the gospel of Lord Jesus Christ. அந்த காலத்திலே மிஷனரிகள் இப்படிப்பட்ட வழக்கத்திற்கு மாறான மிகவும் மோசமான இடங்களையே அவர்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவரின் செய்தியை பறைசாற்றுவதற்காக தெரிந்து கொண்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க If you முடியும். want more stories, you approach Pastor Manava. He'll tell you about many missionaries who came 100 years before, in Tamil Nadu, in Namakkal area. And how did they live? How did they choose that very unlikely places that they ministered? ஒருவேளை இன்னும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாஸ்டர் மனோகர் அவர்களிடம் கேட்டீர்கள் என்றால் நாமக்கல் மற்றும் பல பகுதிகளிலே எப்படியாக மிஷனரிகள் வந்து ஊழியம் செய்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். So that's the kind of place. They knew that it was God-given place. They went to the place of darkness. They went to the place of war. They went to the place of death. And they shed the light of the gospel there. இப்படிப்பட்ட இருளான சாவு நிறைந்த இடத்திலே அல்லது போர் நிறைந்த இடத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுமாறு இந்த மிஷனரிகள் சென்று அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய செய்தியை பரப்பினார்கள் என்பதை So friends, so you are a disciple, and if you are a true disciple, you have a message. You need to take this message to unlikely places to preach this message. நீங்களும் ஒரு சீஷன் என்றால் இப்படிப்பட்ட சீஷத்துவத்தின் செய்தியை பலருக்கு எடுத்து சொல்ல இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார். Okay, next going to the next part of this passage, that is verses 12 to, verse 18 to 22, we read the mandate of discipleship here. இங்கே 18வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய சீஷத்துவத்தின் கட்டளையை குறித்து நாம் காண இருக்கிறோம். So there's a now we talk about the mission of the discipleship is that Jesus wanted some people to do the ministry like what he did. So he's selecting some people for that. இந்த வேளையிலே கூட ஆண்டவரின் ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. So Jesus had a global perspective when he even started the ministry itself. So he is calling some people to be part of that global mission. ஆண்டவர் இப்படிப்பட்ட சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது உலகளாவிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதற்காக இவர்களை தெரிந்து கொண்டார். And I want to tell you that Galilee was also a Gentile area. It was a border to many Gentile nations. So that was the right place. Jesus chose that he'll have an international mission impact. Jerusalem means in a corner place, but Galilee, talking about that, was a center of a lot of Gentile nations, the surrounding. So Jesus chose that with a purpose. கலிலேயா என்கிற இடத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் அதை சுற்றிலும் அநேக புறஜாதிய தேசத்தின் எல்லைகள் காணப்பட்டது. ஒருவேளை இப்படிப்பட்ட இடத்தை தெரிந்து கொண்டது நிமித்தமாக உலகளாவிய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு அது ஒரு ஏதுவான இடமாக So for the global mission, he is calling and giving mandate or command to few disciples here in this, and the first time when he started the ministry itself. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு ஆணையை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த இடத்தை தெரிந்து கொண்டார். Please look at your Bible and tell me how many people Jesus called in from verses 18 to 22. 18லிருந்து 22 முடிய எத்தனை சீஷர்களை அவர் அழைத்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை சற்று பாருங்கள். Look at your Bible. How many people? Okay, 4. And tell me out of the 4, what is the speciality of this 4? 4 பேருடைய சிறப்பு அம்சங்களாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை பாருங்கள். Okay, Peter as Simon and his brother, right? So they were one set of brothers. So he has selected. Okay, first one is a set of brothers. முதலாவது இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட சீஷர்கள் யார் என்று பார்த்தால் ஒரு சகோதரர்களை அவர் தெரிந்து கொண்டார். Simon called Peter, Andrew his brother.
Okay, Jesus calls them. And then James and John, they were the sons of Zebedee. Okay, another two brothers, another set of brothers. அடுத்ததாக செபுதேவினுடைய குமாரனாகிய Jacob. யாக்கோபு மற்றும் யோவான். Okay, so Jesus is going, he's in the Sea of Galilee near this Capernaum. He goes there, he meets his disciples. What is Jesus asking them to do? இயேசு கிறிஸ்து அவர்களை கப்பர்நகும் என்கிற அந்த கடலோரத்திலே பார்த்து அவர்களிடத்திலே என்ன கேட்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. What did Jesus command? Okay, அவ்வளோதானா? என்ன பின்ன பாருங்க, then follow me. Okay, so Jesus is telling you, come after me, no longer fishing, but he's fishing men. So that is I'm going to, I'm appointing you to do this. இயேசு கிறிஸ்து இங்கே என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்கிறதான ஒரு கட்டளையை அவர் பிறப்பிக்கிறார். So what did they say? What was their response? Okay, they left the nets and followed him. Immediately they left the net. They followed Jesus. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை பார்க்க முடியும். So net talks about the trade. They left the trade. So they were fishermen, rough and tough fishermen. They left their trade and followed Jesus. அவர்கள் உடனடியாக தங்களுடைய வர்த்தகத்தை அல்லது வேலையை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்பதை காண முடிகிறது. Okay, what did Jesus ask the sons of Zebedee? Two of them. Jesus said the same thing. He called them, right? ஜெபதேயுவின் குமாரர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Okay, they says call them. They are mending their nets. So they were in the seashore mending their. Verse 22. What did they say? What was their response? அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது இயேசு அவர்களை கூப்பிட்ட பொழுது அவர்கள் என்னவாக அவர்கள் பதிலளித்தார்கள்? Okay, they left. The one set of brothers left their net. Here another set of brothers left their boat. Net also was there. Left the net, boat, then father also they left. அவர்கள் தங்கள் படகை மாத்திரம் விடவில்லை, தங்களுடைய தகப்பனையும் விட்டு என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So they left their trade, left their property, left their relation for one thing, that is for discipleship. அவர்கள் தங்களுடைய வலைகளை மாத்திரமல்ல, தங்களுடைய வேலையை மாத்திரமல்ல, தங்களுடைய உறவுகளை மாத்திரமல்ல, சொத்தை மாத்திரமல்ல, இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதற்காக பின் சென்றார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக மாறுவதற்காக. So friends, to be a true disciple, Jesus is asking us to follow him. உண்மையான ஒரு சீஷனாக மாற வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை பின் செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட அழைக்கப்படுகிறோம். There in a parsonage, a pastor was staying in a parsonage, and he had two pets. One was a pig, another one was a hen. ஒரு போதகர் வீட்டிலே ஒரு கோழியையும் ஒரு பன்னிக்குட்டியும் வளர்த்து கொண்டிருந்தார். There was a leaders meeting that was taking place in the pastor's house. They were discussing about church program about how to feed the hungry people. அங்கே போதகருடைய வீட்டிலே அந்த ஆலயத்தில் இருந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் என்னவென்றால் எப்படி நாம் பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்கிறதாக ஒரு மீட்டிங் நடந்து Just like in COVID, many of us did, and we know that, so that how to feed. So they're discussing, there are so many poor people around us. How can, as a church, we can help to feed these poor people? நம்ம ஆலயத்தை சுற்றி நிறைய ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் எப்படி சாப்பாடு கொடுப்பது என்பதை குறித்ததான பேச்சுக்கள் பேசி கொண்டிருந்தார்கள். So this hen and the pig, they listened to this story and they said, we should also do something to help to what is that, feed the hungry people. இப்படிப்பட்ட நிலையிலே அந்த வீட்டில் இருந்த ஒரு கோழியும் ஒரு பன்னிக்குட்டியும் பேசிக்கிச்சாமா. என்னன்னா, நாமளும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதில் நாமளும் எதனாவது பங்களிக்கணும் என்று சொல்லி அவங்க விருப்பப்பட்டாங்களாம். And hen said, I have an idea. An idea can change the world, we know that. I have a great idea. அப்போ அந்த கோழி சொல்லிச்சான், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நான் அதை உன்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான். And he said, I will give my eggs. Hen said, I will give my eggs. அந்த கோழி சொல்லிச்சான், நான் ஏன் சார்பா நான் என்னுடைய முட்டைகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோழி சொல்லிச்சான். But you are a pig, you can give bacon. Bacon is the like chips, like
what's a pig meat, like chips, fried that is bacon. So he says, you give bacon. ஆனால் இந்த கோழி அந்த பன்னிக்குட்டியை பார்த்து சொல்லிச்சான், நான் என் முட்டையை கொடுத்துட்றேன், நீ ஆனால் என்ன பண்ணு, இந்த பன்றி இறைச்சி அப்படி நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதில் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், அதனால் நீ வந்து உன்கிட்ட இருக்கிற அந்த இறைச்சியை கொடு, நான் வந்து என் முட்டையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோழி சொல்லிச்சான். And pig thought for a while. First it did not click for the pig, and it thought for a while. முதல்ல அந்த பன்னிக்குட்டிக்கு வந்து புரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதுக்கு புரிஞ்சிச்சான். And he said, your suggestion is a wonderful, your idea is a wonderful idea. அப்போது அந்த அந்த பன்னிக்குட்டி சொல்லிச்சான், நீ ரொம்ப அருமையான ஒரு யோசனை தான் சொல்லியிருக்கிற. But there is only one problem with your suggestion. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது நீ சொன்ன இந்த காரியத்தில். For you, egg is only your contribution. அந்த பன்னிக்குட்டி வந்து அந்த கோழியை பார்த்து சொல்லிச்சான், உனக்கு நீ முட்டையை கொடுக்கறது அது ஒரு பங்களிப்பு, உன்னுடைய சார்பாக ஒரு பங்களிப்பு நீ கொடுக்குற. But for me it means my total commitment. ஆனால் என்னுடைய பகுதியிலேருந்து நான் கறியை கொடுக்கணும்னா நான் முழுசாக என்னை அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கும். I must die, then only I can give. For you it is simple thing, it's a contribution, an egg, but it is my life. ஆனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முட்டையை கொடுத்துட்டு போயிடுவ, ஆனால் என்ன காலி பண்ணிடுவாங்க, என் உயிரையே கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நான் இந்த ஏழைங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த பண்ணி சொல்லிச்சான். It's like Isaiah's call. We said that Isaiah said, here am I, send me. But many of us say, here am I, send Charles. So that's what we many times say. That is our cost of discipleship. நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல, இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்கிற வண்ணமாக சொல்லாமல், இதோ நான் இருக்கிறேன்ப்பா நான் பக்கத்தில் இருக்கிற அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. So he says, many of us following Christ, there's a cost for discipleship, and that is everything. Just like this pig said, it is a total commitment. சீஷத்துவத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுவதே அது முழுவதுமான அம்சமாக இருக்கிறது. Forget about total commitment. 2 hours of commitment for church on Sundays itself is like a total commitment for us. Something we are asking for life. That's what many people are thinking. முழுமையான அர்ப்பணிப்பை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆலயத்தில் வந்து 2 மணி நேரம் உட்காரதே இப்போ ஒரு பெரிய அர்ப்பணிப்பாக தான் இருக்குது. நம்ம coming for something, God has given you some talents and spiritual gifts, come and use that. Asking you to do that, you think that it is as though this pig's commitment, like you are giving your life. So that's what many people think. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அநேக ஆசீர்வாதங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஆலயத்தில் வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படும் போது அநேகர் நாம் இந்த முழுவதுமாக அர்ப்பணிப்பதாக நாம் நினைத்து கொண்டு அதை செய்யாமலே இருக்கிறோம். So he says, maybe doing something for Christ, just a little bit, just like a contribution itself, like that, for the hen. For us, contribution itself is a big thing. ஒருவேளை அந்த கோழி தன்னுடைய முட்டையை கொடுப்பதாக சொல்லி அந்த பங்களிப்பை சொன்னது போல ஒரு சிறிய காரியத்தை நாம் செய்வதற்கு கூட நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். Look at these early disciples. They left everything. When Jesus called, may not be the first time they are meeting Jesus, but they knew that Jesus was Messiah. They knew that he is calling to be his followers. They left everything and followed this man from Galilee. இந்த பகுதியில் நாம் பார்க்கிற இந்த சீஷர்கள் கூட ஆண்டவர் அழைத்த மறு நிமிடமே அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. So what is your commitment? I'm asking. Jesus is asking you to follow him. Are you willing to follow him and make others to follow him? இன்று இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சீஷனாக அழைக்கும் பொழுது நாம் முழுவதுமாக நம்மை விட்டுவிட்டு அவரை பின்தொடர ஆயத்தமாக இருக்கிறோமா, அவருடைய செய்தியை நாம் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? And in our church there are so many things concerning discipleship and so many things are going. What is your part in that discipleship? நம் ஆலயத்தின் வழக்கத்திலே அநேக சீஷத்துவத்திற்கு நேராக கொண்டு செல்லுகிற காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதிலே உங்களுடைய பங்களிப்பு எவ்வளவாக இருக்கிறது? Okay, let's come to the last thing. That is the last passage of chapter 4, verses 23 to 25. That is the ministry of discipleship that we read there. கடைசியாக 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய சீஷத்துவத்தின் பணியை குறித்து நாம் காண இருக்கிறோம். And he says there Jesus going throughout Galilee, teaching in their synagogue, proclaiming the gospel of the kingdom, healing every kind of disease, every kind of sickness among the people. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். So Jesus started his
Ministry with a bang, just like that. He is so busy. 3 things he is doing there. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தது பொழுது ஒரு ஆரவாரத்துடன் கூடிய ஊழியத்தின் ஆரம்பமாக நம்மால் So பார்க்க we talk about, he called, first he is chosen unlikely, unusual place for ministry. That is the first thing I said. முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர் வழக்கத்திற்கு மாறான ஒரு மோசமான இடத்தை அவர் தெரிந்து கொண்டார் என்பதை And பார்க்கிறோம். he chose unlikely people, like these fishermen, to be the disciples. They were just ordinary fishermen. He chose them to be his followers. அவருடைய சீஷர்களாக தெரிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து மிகவும் சாதாரணமான மக்களை தெரிந்து கொண்டார். And here is an unlikely kind of a powerful ministry, unusual ministry he is having here. இங்கே கூட வழக்கத்துக்கு மாறான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்கிறதை நம்ம And பார்க்க he முடியும். is a ministry of engaging with the lives of people. அது மாத்திரமல்ல மக்களோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிற ஊழியத்தை அவர் செய்தார் என்பதை பார்க்கிறோம். Your Bible and my Bible tells that he did 3 things. Please look at your Bible and tell me what are the 3 things Jesus did. உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி பார்த்தீர்கள் என்றால் இயேசு செய்த 3 காரியங்களை குறித்து அங்கே போடப்பட்டு இருக்கிறது. First, number 1. முதலாவது Teaching. Teaching in their synagogue. Wherever Jesus was going, he was teaching in their synagogue. இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் அங்கே முதலாவதாக உபதேசித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். So he went to the Jewish, their palli. You talk about talk about their Javalayam. So he is going to their synagogue. He is teaching and showing that he is the Messiah. ஜெபாலயங்களிலே சென்று இயேசு உபதேசித்து தாமே மேசியா என்பதை அவர் வெளிப்படுத்தினதை நம்மால் So பார்க்க that's முடியும். the main thing for discipleship. The ministry of discipleship is first of all it is teaching. முதலாவது சீஷத்துவத்தின் முக்கியமான பங்கு என்னவென்றால் உபதேசிப்பது அல்லது கற்றுக் கொடுப்பது என்பதை பார்க்க Is it all a part of that? Is the only one thing? No. The second aspect is this preaching or proclaiming the gospel of the kingdom. அது மாத்திரமல்ல இரண்டாவதாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். So teaching is inside the church and preaching is outside the church. ஒருவேளை உபதேசிப்பது ஆலயத்திற்கு உள்ளாக ஜெப ஆலயங்களிலே செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிரசங்கிப்பது ஆலயத்திற்கு வெளியாக எல்லா இடங்களிலும் சென்று பிரசங்கித்தார் So என்பதை what Jesus பார்க்கிறோம். repent for the kingdom of his heaven says that he is preaching. For us, of course, it is the gospel that we need to preach. அந்த நற்செய்தியாகிய மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற அந்த நற்செய்தியை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். And then the third thing. What is the third aspect of the ministry? மூன்றாவது Healing every kind of diseases. So I mean, it says the ministry of mercy, showing mercy to people who are affected by so many problems. மூன்றாவதாக சகல வியாதிகளையும் நோய்களையும் அவர் சுகப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் இரக்கத்தின் ஊழியத்தை செய்தார் என்பதை நம்மால் காண So முடியும். friends, I don't know whether you have the gift of healing, but all of us can pray for somebody, everybody whoever is coming. God may heal or may not heal, but by faith we need to pray for all those who are affected. ஒருவேளை உங்களுக்கு சுகமளிக்கும் வரங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் அனைவரும் சேர்ந்து வியாதியஸ்தர்களுக்கோ உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். So as somebody said today, recited from James, he says that the righteous man's prayer is powerful and it does wonders. நாம் யாக்கோபிலே வாசிக்கிறது போல நீதிமானின் வேண்டுதல் ஊக்கமானது அல்லது வல்லமை உள்ளது என்று பார்க்கிறோம். So you can pray and says that you can pray and you can also help some people. If you are not willing to pray, some people are with so much problems, you can help them. That's the ministry of mercy you can do. ஒருவேளை உங்களால் ஜெபிக்க முடியாவிட்டாலும் உங்களால் அவர்களுக்கு வேறு விதத்திலே உதவி செய்து அவர்களை உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். So Jesus is not only for pastors or Bible scholars, students I am asking. It is for this ministry is for everybody. The ministry of discipleship is for everybody. இந்த சீஷத்துவத்தின் ஊழியமானது போதகர்களுக்கோ அல்லது வேதாகம கல்லூரியில் படிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல நம் அனைவருக்கும் இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Verse 24 it says it is a very extensive ministry. Not only it is a engaging ministry but extensive. Jesus is going from city to city and he says everywhere he is preaching and teaching and healing. அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊழியத்தை மிகவும் ஒரு விரிவான ஊழியமாக அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். And even people are coming from even all across that Galilee, even outside Galilee, coming and listening to Jesus Christ. இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு கலிலேயாவை சுற்றி இருந்த அநேக மக்கள் வந்து அவரை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So Jesus ministry we say is a holistic ministry. It's not a simple. Some of us only preach, some of us only teach,
Some of us only help. That's only part of the ministry, but Jesus' ministry is a holistic ministry, 3-in-1 ministry. இயேசு கிறிஸ்துவின் ஊழியமானது ஒரு முழுமையான ஊழியமாக இருந்தது. உபதேசிப்பது, பிரசங்கிப்பது மற்றும் சுகம் அளிக்கும் ஊழியத்தை, முழுமையான ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். Josephus, who lived after Jesus Christ, a Jewish historian, he said something like this. யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் என்பவர் இப்படியாக குறிப்பிடுகிறார். And he said that there were about 204 cities and villages in Galilee at the time of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது கிட்டத்தட்ட 204 நகரங்களும் கிராமங்களும் இந்த கலிலேயாவை சுற்றி காணப்பட்டு என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். Average population of every city was about 15,000 people. சராசரியாக ஒரு நகரத்திலே 15,000 பேர் இருந்திருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். So we know that Nazareth, Capernaum, such so on, and Decapolis. This is also talked about. There is a place that's mentioned, Decapolis means 10 cities. Verse 25 talk about that 10 cities, all Greek cities in the border of Galilee. கலிலேயாவின் எல்லை அருகே தெக்கப்போலியா, எருசலேம், யூதேயா என்று பல நகரங்கள் இருந்ததாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So he said that if Jesus ministering 2 towns and 2 villages in a day, it will take 3 months Jesus to cover all the cities and villages. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழியத்தை ஒரு நாளைக்கு 2 நகரங்கள் அல்லது 2 கிராமங்கள் என்று செய்தால் கூட அந்த இடங்களை முழுவதுமாக அவர் சுற்றி வந்து பிரசங்கிப்பதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகியிருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். Jesus was very busy. He was fully engaged. Extensive ministry. He's going around preaching and healing and doing this kind of a ministry. இயேசு கிறிஸ்து மிகவும் விரிவான ஊழியத்தை தம்முடைய உபதேசத்தினாலும் பிரசங்கத்தினாலும் இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். People coming from all these places, even non-Jewish people, it is a sample of making disciples of all nations. Jesus said, make disciples of all nations. People are coming from all nations. Even in chapter 4, when Jesus began his ministry, people are coming to Jesus Christ here. இங்கே யூதேயா தேசத்திலே அல்லது யூதர்கள் மாத்திரம் வரவில்லை, அநேக புறஜாதியினர் மற்றும் அநேக நாடுகள் தேசங்களிலிருந்து வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த ஊழியத்திலே அவர்கள் கண்டு அவரை அறிந்து கொண்டார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. Friends, we have this threefold ministry and we need to do to all people in Hosur. நமக்கும் இப்படிப்பட்டதான மிக முக்கியமான 3 ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பகுதியிலே செய்ய நம்மை கர்த்தர் அழைக்கிறார். Tamil, Telugu, Kannada, Hindi, Nepali. You know that Hosur is like Galilee now. People from everywhere are here, there in Hosur. நம்முடைய ஒசூரை பார்த்தால் கூட இப்படி கலிலேயாவை போல எல்லா ஊரை சேர்ந்த மக்களும் காணப்படுகிறார்கள். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி, நேபாளி, இன்னும் நீங்கள் சொல்லலாம் எல்லா மொழி உள்ள மக்களும் இங்கே கலிலேயாவை போலவே தான் இருக்கிறாங்க. You don't have to go to North India. Now you need to learn Tamil, Hindi. Because North India is in South India, you need to converse, you need to learn Hindi with other people. இப்போ நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நார்த் இந்தியாவுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே நம்ம ஊர்லேயே ஹிந்தி பேசுகிற அவ்வளோ மக்கள் இருக்காங்க. நாம தான் இப்போ ஹிந்தியை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த சூழ்நிலை இருக்கிறோம். So Galilee was mixed kind of people. It's a kind of, Hosur is like that. What a wonderful privilege God has given us to do the ministry. கலிலேயாவை போன்றே நாம் வாழ்கிற ஒசூருமே பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற நகரமாகவே காணப்படுகிறது. எனவே நாமும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். So God has called you, brought you to Hosur with a purpose, friends. இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை கொண்டுதான் இயேசுவானவர் உங்களையும் என்னையும் அழைத்து இந்த ஒசூர் பகுதியில் வைத்திருக்கிறார். So we talked about 3 aspects of global discipleship. We talked about the message, the mandate and the ministry of discipleship. நாம் மிக முக்கியமான அந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை 3 விதமாக நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். Okay, as I finish here, you heard about Billy Sunday. Billy Sunday is a popular preacher earlier times. When he was converted, a Christian man gave him a simple advice. பில்லி சண்டே என்கிறதான ஒரு மனிதர் அவர் ஆண்டவருக்குள்ளாக வந்த பொழுது ஒரு சிறிய செய்தியை மற்றொருவர் அவருக்கு கொடுத்தார். So he said that, if you want to be the true disciple of Jesus and if you don't want to backslide, you do these 3 things.
இயேசு வெள்ளி சண்டேவை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தின அந்த மனிதர் அவருக்கு சொன்ன ஒரு 3 முக்கியமான காரியங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். And he says, if you do these three simple things, you will be a true disciple of Jesus and you will never backslide. இந்த 3 காரியங்களை நீ செய்தாயானால் நீ நிச்சயமாகவே ஆண்டவருக்குள்ளாக நல்ல சீஷனாக இருப்பாய், நீ ஆண்டவரை விட்டு விலக மாட்டாய் என்கிறதாக அந்த 3 காரியத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். So that's what I want to tell you as an application to be a true disciple, a global disciple of Lord Jesus Christ. உண்மையான ஒரு சீஷனாக வாழ்வதற்கு அதே 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள That விரும்புகிறேன். is 15 minutes each day. 15 minutes, 15 minutes, 15 minutes, you must do these three things. 15 நிமிடங்கள் நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். முதலாவது 15 நிமிடம், அடுத்தது 15 நிமிடம், அடுத்தது 15, அப்படியாக 3/4 மணி நேரம் நீங்க செலவிட அழைக்கப்படுகிறது. First 15 minutes, you need to listen to Jesus every day. முதலாவது அந்த 15 நிமிடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்பதான That is the reading of the God's word. He does not speak to us in dreams or anything like that. We need to listen to Jesus through his word. இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் எப்படி கேட்க முடியும் என்றால் அவருடைய வார்த்தை நாம் வாசிப்பதன் மூலமாக அவர் பேசுவதை நம்மால் கேட்க முடியும். And the word will tell us how to be a good disciple of Lord Jesus Christ. இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய உண்மையான சீஷராக நாம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதான அந்த செய்தியை நாம் And next 15 minutes we need to talk to Jesus, talking about prayer. So we can pray about a lot of people, like in Hosur with all multi-ethnic people. We can pray for them. இரண்டாவது 15 நிமிடம் நாம் ஆண்டவருடன் பேசுகிறவர்களாக, ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாக, அநேகருக்கு நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்பட Pray அழைக்கப்படுகிறோம். for people, your friends and family and all your people who work with you. Pray for their salvation. Pray for sharing, opportunity to share gospel with them. உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்களுக்காக, அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். Last 15 minutes is equally important. It says, tell others about Jesus. Whenever you get an opportunity, whether in office or place you work, where you study, tell others about Jesus Christ. கடைசி 15 நிமிடம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களிடத்திலே சொல்லுவதற்கு ஆக நீங்கள் அந்த 15 நிமிடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். So if you do this, then we can be thriving. We talk about a disciple of Lord Jesus Christ. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வோமே என்றால் நாம் ஆண்டவருக்கு உண்மையான சீஷர்களாக இருக்க முடியும். May the Lord help us. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.